தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். கோவையில் மீண்டும் ஒரு மாணவி காரில் கடத்தப்பட்டிருக்கிறார். திரைப்பட காட்சியை விஞ்சும் சிசிடிவி காட்சி வெளியிடப்பட்டிருக்கிறது. கோவையில் முன்னரே ஏற்பட்ட சம்பவத்திற்கு அந்த நேரத்தில் அந்த இடத்திற்கு ஏன் சென்றார்கள் என்ற கேள்வி வைத்தவர்கள் சாலையில் நடந்து சென்ற பெண்ணுக்கு இப்படி நடந்திருக்கிறதே, இதுதான் திராவிட மாடலா என்று கேட்கிறார்கள். ஏற்கனவே செங்கோட்டை நீக்கப்பட்டிருக்கிறாரு. அதற்கு பிறகு நீண்ட நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு 12 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து. இது தொடருமா என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை நியூ காலேஜ் அருகில் உள்ள மேம்பாலத்தில் வேகமாக சென்றதனால் 2 பலி. காரணம் ரேசா என்று காவல்துறையினரும் இந்த விசாரிக்க செல்லும் போது ரேஸ் அல்ல காரணம் என்று வேறு காரணத்தை சொல்லியிருக்கிறார்கள். விவரங்களை பார்க்கலாம். 2011 ஓபிஎஸ் எனக்கு செய்த துரோகம் தான் இன்னைக்கு துரத்தி அடிக்குதுன்ட்டு வைகோ அவர்கள் சொல்லியிருக்காருங்க. எந்த கொம்பனாலும் திமுகவை அழிக்க முடியாது என்று திமுகவின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். அப்போது திமுக மற்ற கட்சிகளை அழிக்கிறதா சார் என்ற கேள்வி. விவரங்களை பார்க்கலாம். இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட்லைன்ஸ். கோவையில ஒரு பெண் இரவு கடத்தப்பட்டு இரவு முழுக்க நடந்த அந்த கொடுமை. காலையில் அந்த பெண் வந்தது, 3 பேரை சுட்டு பிடித்தது அப்படின்னு சொல்லி அந்த திரை, கதை, வசனம், பாடல்கள், இசை மற்றும் வெளியீடு எப்பன்னு சொல்லி கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கும் நிலையில, அப்படி இல்லை அதுதான் நடந்ததுன்னு சொல்லி அவங்க உண்மை என்று சொல்லி கொண்டிருக்கும் நிலையில அந்த இடத்துல அந்த பெண் அந்த நேரத்துக்கு ஏன் சென்றாள் என்று ஒரு கேள்வி முன்வைத்தார்கள். கேட்டவங்க யாருன்னா ஜேம்ஸ் வசந்தன் போன்றவர்லாம், அதாவது அந்த திமுகவிட அந்த உருட்டெல்லாம் உருட்டுவாங்கல்ல, அவங்களாம் அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. யார் அப்படிங்கிறத விட அந்த கேள்வி கேட்டவர்கள் அப்படின்னாங்களா. இப்போ அதே மாதிரி கோவையிலேயே சாலையில் நடந்து போன ஒரு பெண் கத்தி கதற கூச்சலிடுறாங்க. அப்போ கார்ல ஏத்திட்டு அவங்க கடத்தி செல்லப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் அதில் பார்த்தீங்கன்னா ஆடியோவுமே பதிவாகி இருக்கு. இப்போ பல சிசிடிவிகள் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்திருக்கிறதுனால அப்படியே அப்பட்டமாக என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அது காவல்துறைக்கு புகாராக சென்றிருக்கும் நிலையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த நடந்த சம்பவம் என்னன்ற மாதிரி சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா புகாரே எதுவுமே வரல எங்களுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4 தனிப்படை அமைச்சிருக்காங்க அப்படின்றதும் சொல்லப்படுது. இதை தாண்டி என்னன்னா இன்னொரு சம்பவத்தில் ஒரு எந்த விதமான முன்பகை எதுவுமே இல்லாத ஒருத்தர் ஓடி வர்றாரு. பின்னாடியே துரத்தி கொண்டு வந்த சில பேர் அவரை கையில் இருக்கக்கூடிய அந்த பொருளால் சரமாரியாக தாக்குறாங்க. கீழே விழுந்து அவர் இல்லாமல் ஆயிடுறாரு. ஸோ அந்த காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகுது. சம்பந்தப்பட்ட அந்த கேமரா வச்சிருக்கக்கூடிய அந்த உரிமையால் அந்த சிசிடிவி காட்சியை வெளியிட்டுறார். இதுக்காக அந்த சிசிடிவி கேமரா வச்சிருந்தவர் மேல 2 கேஸ்ல பதிவு பண்ணிருக்காங்க புகார். அவர் மேல நீங்க வந்து எப்படி, அதாவது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்படி இருந்தா இதெல்லாம் இனிமேல் எப்படி நடந்துக்கிறது? நாளைக்கு ஒரு பத்திரிகையாளரோ அல்லது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் யாராவது இருக்காங்க அப்படின்னா போய் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி அதற்கான உண்மை வெளிவரும்? நிறைய விஷயங்கள்ல சிசிடிவி வைரலான பிறகு, வீடியோ வைரலான பிறகுதான் காவல்துறைக்கே தெரிய வருது. ஸோ அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இனிமேல் எப்படி வெளியே வரும் அப்படின்றதும் கேள்வியாக வைக்கப்படுது. கோவையில் அந்த பெண் அங்கேயா நின்னாடுற கேள்வி வச்சவங்க சாலையில் நடந்து போனதும் அந்த பெண் செய்த தவறா அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை இப்படிதான். ஏன் அந்த பெண்மணி அங்கே போனாங்க, ஏன் தனியாக இருந்தாங்க? அந்த பெண்ணோட ஃபோட்டோ, பேரு, ஃபோன் நம்பரு, அட்ரஸு, ராசி, குளம், கோத்திரம் எல்லாம் வெளியே வந்துருச்சு. ஆமாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இன்னொரு விஷயம் வேறு. இரவே 100 போலீஸ்காரர்கள் அந்த பெண்ணை தேடினாங்க அப்படின்னாங்க. எப்பா 100 போலீஸ் நைட் எப்படிப்பா திரட்டினீங்க அதுவும் அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்புறம் இன்னொரு சில பேர் சொல்கிறாங்க அந்த பெண் பல வீடுகளில் போய் உதவி கேட்டுச்சு, அவங்க தான் ஒப்படைச்சாங்கன்னா அந்த பெண் உதவி கேட்ட வீடு ஒப்படைச்சாங்க, எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு நீ சொல்ல முடியும்? இது ஒரு பெரிய ட்ராமாவாக இருக்கே அப்படின்னு அந்த விஷயம் பேசப்படும் போது, இதே மாதிரி தான் அரக்கோணத்தில் ஒருத்தர் தெய்வ செயல்ன்ற ஒரு பிரச்சனை பண்ணி அந்த பெண்மணி மீது புகார். அதே மாதிரி திருவண்ணாமலையில் அம்மா பொண்ணோட பாலியல் பலாத்காரம். இது மாதிரி தொடர்ந்து லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. பாலியல் பலாத்காரத்தில் தமிழகம் தான் இந்தியாவில் முதலிடத்தை பெற்றுவிடுமோ அப்படின்னு அச்சமா இருக்குது சார் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? நினைவஞ்சலி போஸ்டர்ல போடுவாங்க, மறந்தால் தானே நினைப்பதற்கு அப்படின்னு. தமிழகத்தை தலை குனிய விடமாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ தலை நிமிர்ந்திருந்தால் தானே தலை குனிவதற்கு, அதுவே குனிந்துதானே கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க சொல்லுது. 12 பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? அனைவரும் துரோகிகள் அப்படின்னு, புல்லுருவிகள், கருப்பு ஆடுகள். ஆமா, பாத்தீங்கன்னா போன வாரம் செங்கோட்டை நீக்கப்பட்டார் இல்லையா? அப்ப போட்டாங்க யாரெல்லாம் ஏடிஎம்கே நீக்கப்பட்டார். சசிகலா, டிடிவி தினகரன், புகழேந்தி, இவருன்னு ஒரு பெரிய லிஸ்டே ரிலீஸ் பண்ணாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த 12 பேர்ல இன்னொரு 3 பேரை சேர்த்து அவங்களாவே ராஜினாமா தானே வச்சுங்களேன், அது வெயிட்டா இருந்திருக்கும். ஏன் ராசியா நம்பர் ஆயிருக்குமா?
இல்ல சொல்றேன், செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் அதிமுகவில் இருந்து விலகல் அப்படின்னு சொல்லி வாலிபர் உயிர் ஊசல். ஏற்கனவே 50 பேர் போயிட்டாரு, இப்போ செங்கோட்டையின் வரை 12 பேர் அப்படின்னா சில பேர் சொல்றாங்க சார் ஒரே பயமா இருக்கு சார். என்னங்க உங்களுக்கு பயம்னா, திடீர்னு இபிஎஸ் வந்து கண்ணாடி முன்னாடி தோன்றி அவர் இன்று முதல் இபிஎஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற நீக்கப்பட்டான்னு அறிவிச்சிருவாரோ அப்படின்னு அவங்களே பயப்படுறாங்களாம். ஏன்னா அவ்வளவு பேர் நீக்கிட்டார், மிச்சம் இவர் மட்டும் தான் இருக்க போறாரு அப்படின்னு அச்சமும் இருக்காங்க. இதை தாண்டியும் பல குற்றச்சாட்டுக்களை இபிஎஸ் மேல வச்சிருக்காரு. கொடநாடு கொலை கொள்ளை, அப்புறம் நேத்து பாத்தீங்கன்னா டிடிவி அந்த ஃபைலை தேடிட்டு இருந்தாரு, அதை நான் கிழிச்சு போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ மொத்தமாக சேர்ந்து இபிஎஸ்ஐ ரவுண்டு கட்டி 8 திசைகளிலும் 8 மருங்கிலும் நிற்கிறார்கள், பார்த்து கொள்ளலாம் திமுகவா இல்லது இந்த அதிமுகவா என்று அப்படின்னு இபிஎஸ் ஒரு பக்கம் நிற்கிறாருன்னு சொல்லப்படும் நிலையில செங்கோட்டையன் ஒருமையில, அதாவது இபிஎஸ் உடைய குடும்பம் தான் இன்னைக்கு கட்சி நடத்துது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. இன்னும் பல குற்றச்சாட்டுகளும் சொல்லியிருக்காரு. எப்படி டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்காரோ, செங்கோட்டையன் அந்த லிஸ்ட்ல சேர்ந்து விடுவாரா அப்படின்ற மாதிரி கேள்வி வந்து. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே போஸ்டர்கள் 12 குள்ளறிஞருக்கு நிலை ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்லி எடப்பாடியாரை போட்டு அப்படி பயங்கரமா பண்ணியிருக்காங்க. சோ அவங்க பக்கம் இன்னும் போஸ்டர்ல நரி போட்டாங்க தலைவர, ஒரு 3 நரி போட்டாங்க, அதுல ஒரு நரி கண்ணாடி போட்டிருக்கு. யார சொல்றாங்கன்னு தெரியல எனக்கு. இது வேற இப்ப குவிஸ் ப்ரோகிராம் வேற வச்சிருக்காங்களா? ஏன்னா இப்ப வேளச்சேரி பக்கம் எங்க என்ன நிற்கிறான்னு ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. அது யார் ஓட்டான்னு பார்த்தா அது பிஜேபி டால்பின் ஸ்ரீதரன் ஒருத்தர் ஒட்டியிருக்காராம். எங்கள் அண்ணன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்றது. அந்த அண்ணன் யாரு, அந்த அண்ணன் யாரு அப்படின்னு போது டால்பின் ஸ்ரீதரன் இவர் சொல்லிக்கிறாரா அப்படின்னு ஒரு பரபரப்பா போகும்போது இப்ப பிஜேபி வேற ஒரு பக்கம் பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்குங்க. சென்னையில் இருக்கக்கூடிய நியூ காலேஜ், அந்த காலேஜ் எதுக்கு பிரபலமோ இல்லையோ, ரமணா படத்திற்கு பிறகு ரொம்பவே பிரபலம் ஆச்சு. ஏன் அப்படின்னா அந்த ரமணா படத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அந்த நியூ காலேஜ்ல படிச்சவங்க தான். எப்படி கணக்கு பண்ணனா சூப்பருங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மேம்பாலத்தில் தான் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. விபத்து. அது பசங்க வந்துட்டு ஒரு ஹை எண்ட் மாடல் R15 சொல்றாங்க, அதை எடுத்துட்டு ரொம்ப வேகமாக போறாங்க. கிட்டத்தட்ட 130 to 150 இருக்குன்றாங்க ஸ்பீடு. இதுல பாருங்க, இவங்க போய் இவங்க ஏதாவது ஆயிருந்தா கூட இது எதுவும் யாரும் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆப்போசிட்ல வந்து இன்னொருத்தர் மேல மோதி அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க, அவரும் சம்பவத்துல இறந்து போறாரு. இந்த பைக்கை ஓட்டினவனும் இறந்து போறாரு. பின்னாடி உட்கார்ந்திருந்த ஒரு பையனுக்கு இப்ப தீவிர சிகிச்சை அப்படிங்கிறது அளிக்கப்பட்டு வருது. பைக் ரேஸ் அப்படின்ற மாதிரியான முதல் தகவல் சொல்லப்பட்டது. ஆனா இப்போ காவல்துறை அதை மறுத்திருக்கு. பைக் ரேஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, பைக்குடைய அந்த ஃபியூச்சர்ஸும் ஸ்பெசிபிகேஷனும் தெரியாம இவன் ஆக்சிலேட்டரை முறுக்கிட்டான், அது கொஞ்சம் வேகமாக போய் கட்டுப்பாடு இல்லாமல் போய் அடிச்சிருச்சு. மற்றபடி இது பைக் ரேஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. நானே பல நாட்கள் அந்த வழியாக நடந்து வரும்போது பார்த்துருக்கேன். ஒரு 2 வீலரில் 4 பேர் வர்றது, 5 பேர் வர்றது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ரெண்டாவது ஐடி கார்டு இல்லாமல் வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இளவட்ட பசங்கள் அங்கே இருக்கிறதுனால அதிகப்படியான இந்த வாகன விதி மீறல் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கும் நிலையில் இதற்கெல்லாம் எப்பயுமே ஒரு தணிக்கையோ அல்லது ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள், ஆப்போசிட்லேயே ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்கேயுமே டிராஃபிக் நிறைய ஆகும், ஆட்டோ வரும். இந்த பக்கம் ஒரு பிரிட்ஜு, கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் தள்ளனோட அந்த பக்கம் மறுபடியும் இன்னொரு பிரிட்ஜு வருது. ஸோ குறுகிய சாலை அப்படிங்கிறதுனால ஒரு காவலர் அங்கே போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த மாதிரியான பைக் ரேஸ் போன்ற பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்காமல் இருக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்குமான்ற கேள்விதான். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரம்ஜான், அப்புறம் பொங்கல், கிறிஸ்மஸ் போன்ற விடுமுறைகளில் வந்து அந்த இளைஞர்கள்லாம் ஒன்று கூடி அந்த பீச்சில், பெசன்ட் நகர் பீச், மெரினா பீச்சில் வந்து அந்த ரேஸ், பைக் ரேஸ் அதிகாலையில், கிட்டத்தட்ட ஒரு ரம்ஜான்லாம் நோம்பு முடிஞ்ச அப்புறம் அதிகாலையில் வந்து ரேஸ் போடக்கூடிய சூழ்நிலை, அது பல மரணங்கள் ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு பல்வேறு சம்பவங்களுக்கு அப்புறம் தான் வந்து பைக் ரேஸ் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரப்பட்டது. ஆனால் அந்த பைக் ரேஸ் போய் இப்போ ஆட்டோ ரேஸ் கூட நடக்குது. ஓரம் போன்ற படத்தில் அது ஒரு சீனாகவே இருக்கும், ஆட்டோ ரேஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அதையெல்லாம் இப்போ தடை விதித்த போதும் கூட இதை வந்து யாருக்கும் தெரியாமல் இந்த ரேஸ் எல்லாம் நடத்தக்கூடிய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது. இதன் மூலமா பல உயிரிழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது காவல்துறை கண்டும் காணாமலும் அதை மூடி மறைச்சு நிற்கிறாங்க இல்லையா? அதுதான் இங்க கேள்வியா இருக்கு. எந்த தப்பும் செய்யாத சரியான விதிமுறைகளை பின்பற்றி வந்த ஒரு குடும்ப தலைவரை இன்னைக்கு ஒரு குடும்பம் இழந்திருக்கு. ஒருவர் செய்த தவறு இன்னொருவருக்கு தண்டனையா அப்படின்னா இதை தடுக்க வேண்டியது யார் அப்படின்றதும், ஹெல்மெட் போடலைன்னா அவனுக்கு ஃபைன் போடுறீங்களே, ட்ரிங்க் அண்ட் டிரைவ்னா ஃபைன் போடுறீங்களே, இது மாதிரியான விஷயங்களும் காவல்துறை கவனிக்க வேண்டுமே அப்படிங்கறதான் கேள்வியா இருக்கு. ஓபிஎஸ் போட்டு எல்லாம் சாத்துறாங்க. கூட இருக்கிறவங்க வெளியே போயிட்டு இருக்கும்போது அவருக்கு இன்னும் பெரிய அடி என்னன்னா, இன்னைக்கு வந்து வைகோ மதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஓபிஎஸ் அவர்கள் 2011 எனக்கு துரோகம் செய்திருக்கின்றார் அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னா, அப்போ வந்து கூட்டணி வரும்போது கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 12 சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தரதா அந்த அம்மையார் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இவர் போயிட்டு அவங்களுக்கு கூட சேர்ந்து பயணிக்க விருப்பம் இல்லையா அப்படின்னு சொன்னனால அந்த அம்மா எங்களை கைட்டி விட்டாங்க. இல்லைன்னா நான் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருப்போம் தெரியுமா. ஜெயக்குமார், செங்கோட்டையெல்லாம் வந்து பேசுனாங்க, துக்ளக் பத்திரிகை சோ போன்றவரெல்லாம் கூட ஆதரிச்சாங்க. ஆனால் இவர் ஒருத்தர் செய்த துரோகம் தான் இன்னைக்கு கதறி அழுகிறாருங்க அப்படின்னு
அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னொரு ஞாபகம் வந்துச்சு. 2016 மக்கள் நல கூட்டணி ஒழுங்கா எல்லாம் திமுக பக்கம் போறவங்கலாம் போயிட்டு இந்த அம்மா ஏடிஎம்கே பக்கம் போயிடும் இல்ல டிஎம்கே பக்கம் போயிடும் பயத்துல இவர் இந்த கட்சியை வந்து நான் வந்து விஜயகாந்தை முதல்வராக்குகிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் நல கூட்டணின்னு உருவாக்கி 6 கட்சி கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமாக, தமிழ் மாநில காங்கிரஸ், இவர் எல்லாம் சேர்ந்து போய் அவரையும் ஒழிச்சு விஜயகாந்த் மொத்தமாக சதவீதம் அவர் தொகுதியிலேயே டெபாசிட் இல்லாமல் போக செய்து யாருமே 234 தொகுதியிலும் டெபாசிட் வாங்காமல் போய் அந்த நாசத்தை செய்தது வைகோ என்பவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதன் பலனை தான் இப்பொழுது கட்சியே தேஞ்சி போய் தீப்பெட்டி சின்னத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்காரு இல்லையா? நீங்க இந்த நோக்கத்துல பார்க்க கூடாது. அதே 12 சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்தா அதிமுக கூட்டணிக்கு மதிமுக வருகிறதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வச்சா. ஆனா பர்சன்டேஜ் ஓட்டு இன்னும் ரொம்ப கம்மியாவே இருக்குது. அதெல்லாம் இல்ல, சீட்டு தேர்தலுக்கான செலவுக்கு என்ன ஸ்வீட் அந்த ஒரு சீட் எனக்கு தாங்க, என் பையன் வந்து ஜெயிச்சு போயிட்டான் திருச்சியில இருந்து, ஒரு ராஜ்யசபாவை எனக்கு தாங்கன்னு கூட கேட்கலாம் இல்லையா? எந்த கொம்பனாலும் திமுகவை அழிக்க முடியாது, நாங்களே அழிச்சிட்டாதான் உண்டு அப்படின்றாரா? எங்கள் திமுக தான் மற்ற கட்சிகளை வளர்க்கும் என்று நான் சொல்கிறேன். அப்படி வளர்த்து எடுத்த கட்சிகள் தான் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான கட்சிகள் பல்வேறு நாடுகளிலே பல்வேறு மாநிலங்களிலே இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது என்னன்னா, அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்துல, ரிபப்ளிக் பார்ட்டி, திருமண மண்டபத்துல டெமோக்ராட்டிக் பார்ட்டி எல்லாம் ட்ரம்ப் எல்லாம் எப்படி வந்தாருன்னு நினைக்கிறீங்க? திராவிட கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு அந்த புத்தகங்களை படித்து கருணாநிதி எழுதிய அந்த வழிகாட்டுதல் படி தான் வந்திருக்கா. கம்யூனிஸ்ட் எப்படி வந்ததுங்க? அதுக்கு முன்னாடி போட்ட சோ அவர்கள் வந்து ஒரு புத்தகம் எழுதினார், வாஷிங்டன்ல நல்ல தம்பின்னு ஒரு புக்கு. அதோட கதையை பேஸ் பண்ணி என்னன்னா, கருணாநிதி வந்து வாஷிங்டன்ல போய் கட்சி ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரிங்க. ஒருவேளை அந்த அப்படிதான் இருப்பாரு. அந்த ஃபிளைட் விட்டு இறங்கும் போதே அவர் தொண்டரெல்லாம் முன்னாடி போயிட்டு வாஷிங்டன்ல ஃபுல்லா போஸ்ட் விட்டுருவாங்க, அண்ணனே வருக வருகன்ட்டு. அமெரிக்காவோட வெள்ளையர்லாம் பயந்துருவாங்களா, என்னடா அந்த புதுசா ஒரு கலாச்சாரம் வந்திருக்குன்ட்டு. சோ அவர் அந்த கான்செப்டை தான் இவர் கடைபிடித்து வளர்ந்துருக்குமா அமெரிக்காவில் நினைச்சாலும் இருக்கலாம். தமிழர்களே எதை நீங்க கடலில் தூக்கி போட்டாலும் காட்டு உறவாக நான் வந்து உங்களை என்ற மாதிரி சொல்லுவார் இல்லையா? அதே போல தூய்மை பணியாளர்கள்லாம் போய் தூய்மை பணியாளர்களே நீங்க கடலில் இறங்கி போராடினாலும் உங்களுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. சோ அப்படின்னா இவர் சொல்லிருக்காரு, எந்த கொம்பனாலும் திமுகவை அழிக்க முடியாது. இது யார் சொல்றாருன்னா டிவிகேக்கு தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணிருக்காரு. எமர்ஜென்சி காலகட்டத்திலிருந்து திராவிட தொண்டர்கள், திராவிடத்தினுடைய கழக உடன்பிறப்புகள் எவ்வளவு நசுக்குதலுக்கும் அடக்கு ஒடுக்கு முறைகளுக்கும் உள்ளாகி இந்த திராவிட இயக்கத்தை வளர்த்தெடுத்துக்கிறாங்க தெரியுமா? அது தெரியா? அந்த எமர்ஜென்சி காலத்துல நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு இருக்கணும். நீங்க எதுக்காக எங்க இருந்தீங்க அப்படின்ற கேள்விக்கு இன்னும் பதிலே இல்லையா? ஏன்னா அந்த புத்தகத்துல உங்க பேரே இல்லையே, எமர்ஜென்சி புத்தகத்துல உங்க பேரே இல்லையேன்னு செய்தி இருக்கு. எல்லாம் பிரச்சனை வரும்னு நினைச்சிருந்தா அப்பவே ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணி பேரை சேர்க்க சொல்லி யார் வாங்குவாங்கன்னு தெரியாம போயிடுச்சு. வித்யாசாகர் அப்படின்ற ஒரு காவல்துறை அதிகாரி தான் தூக்கி போட்டு ஒரு மிதிச்சுது. அதுல கூட அவரோட முட்டி சேதாரம் ஆச்சு, ஸ்டாலின் அவரோட முட்டி, அதனால கொஞ்ச நாள் தாங்கி நடந்தாரு. அதனால வந்து வித்யாசாகர் என்ற காவல்துறை அதிகாரி திமுக ஆட்சி வந்த தமிழகத்தின் நலன் கருதி அந்த அடக்கு ஒடுக்குமுறை வழிகளையும் தாங்கி கொண்டார் எங்கள் அப்பா. அப்போதான் வித்யாசாகர் அவர் வந்து திருப்பி திமுக ஆட்சி வந்த போது அவர் பந்தாடப்பட்டார் பல்வேறு பதவிகள் என்ற செய்தியும் உண்டு. சோ அப்பொழுதே காவல்துறையை வந்து பந்தாடிய கட்சி யாருன்னா திமுக தான் அப்படின்னு தெரியுங்க. இன்றைக்கு கோலோச்சு கொண்டிருக்கிற அந்த அண்ணா சாலையிலே நடுநாயகமாக வீற்று பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கிற அந்த கொடியில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங் அண்ணா அறிவாலயம் எந்த வகை நிலத்தை சார்ந்தது அப்படின்ற கேள்விகள் வைக்கிறாங்க ஐயா. அதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, அந்த பெட்ரோல் பங்க் எங்க போச்சுன்னு இது வரைக்கும் தெரியலைங்க ஐயா. அந்த அண்ணா அறிவாலயம் கட்டுறதுக்காக குப்பனும் சுப்பனும் உழைச்ச காசு 1 ரூபாயும் 50 காசையும் கொடுத்தாரே, இன்னைக்கு அவன் பேர்ல தான் அது பட்டா வழங்கப்பட்டிருக்கான்னு சொல்லி கேக்குறாங்கய்யா. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு என்னது அந்த கருணாநிதி எழுதினாரு, அது என்ன புக்கு, நெஞ்சுக்கு நீதி மாதிரி ஒரு அறிவாலயத்தின் நீதி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதி போறீங்க எல்லாரும். அப்படியே தெரிஞ்சுக்கணும் அவங்க. அவன் எல்லாம் கேக்குறாங்க, என்ன எல்லா சிலையும் ஈவேர சிலை மட்டும் அங்க இல்லவே இல்லை அப்படின்னு கேள்வி இருக்குதுங்க. வச்சிருவோம். இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.